என்னடா பார்க்குற? என்ன பார்க்குற? இன்னும் மட்டும் தீவிரமாக ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானேன்னு நான் வந்து பார்த்தேன். பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். வந்து பார்த்தா ஒரு மூடி தேங்காய், தயிர் சோறு மத்தியானம் வச்சதை திங்கலை. ஏன் அப்படி? பால் பண்ணெல்லாம் இறங்குது. ஒரு மூடி தேங்காய் அப்பயே சொன்னான், அக்கா ஃப்ரிட்ஜில் தூக்கி வைங்கம்மா அண்ணா தேங்காயை. தேங்காய் சில பேர் திங்கக்கூடாதுங்கிறாங்க, சோட்டுக்கு தேங்காய் கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் பசியோட கொடுமையை பாருங்கள். கொழுப்போட கொடுமை, சோட்டு கொழுப்போட கொடுமை. அரை முடி காலி ஆகிட்டு வேகமாக இந்த மாதிரி கரண்டிக்கிட்டு இருந்தோன்னே நான் எதோ எலி சுரண்டுதுன்னு வந்து பார்த்தா இவர் தான் பாதி முடிச்சிட்டாரு. எங்கே காட்டுப்பா? சத்தம் கேட்டு என்னை எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தான் பெண்ணும்ட்டோம். இங்கே பாரு, இந்தடா. உய், என்னது இது? இப்படி தான் சுரண்டி திம்பாங்களா? அழகாக திருவியில் சுரண்ட மாதிரி சுரண்டியிருக்கான். இங்கே பாரு, எல்லாம் துவைக்க போட்ட துணி மேலே ஏறி படுத்துக்கிட்டு கீழே உள்ள அடிப்பல்லால் சுரண்டாப்புல. முடிச்சிரு. செல்லம் ஓவர் ஆகிட்டு அக்கா போகிறாளாம். உன்னை ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல முடியாது நான் இருக்க வரைக்கும். நீ பண்ணு, நீ உன் இஷ்டம்தான், நீ வச்சது தான் சட்டம். நீ பண்ணிடி குட்டி பிஸ்கு. இந்த இருக்குது தயிர் சோறு. பால் குடித்தாரு. பால் பண்ணலாம் முடிஞ்சிட்டு மத்தியானம் வச்சு கிடக்கு. இது இறங்க மாட்டேங்குது. பால் தான் இருக்குது முக்கால்வாசி தயிரை விட. இது இறங்க மாட்டேங்குது. ஆனால் அந்த தேங்காய் மூடி மட்டும் போயிருக்கு முக்கால்வாசி. சரி நீ முடி நீ முடிச்சு கொட்டாங்குச்சியாவது கொடுக்க மாட்டியா? ஒன்றுதான்டா தூக்குறோம். கொட்டாங்குச்சி கொடுக்க மாட்டியா? கொடுப்பா, கொட்டாங்குச்சி குடுடி. கொட்டாங்குச்சி கொடுங்க, எடுத்துக்கவா? குடுடா. இங்கே வாரடி, கொட்டாங்குச்சி கொடுக்க மாட்டேறாண்டி. வாரடினோன்னு முழிக்குது. இங்கே தர்ஷினியே, இங்கே வா, கொட்டாங்குச்சி பிடுங்க. கொடுக்க மாட்டேறாண்டி. இரு கட்